Hi guys, this is Niveta. இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸில் வரக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா, காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the function y plus e power x into cos y அப்படின்றது வந்து எந்த ஒரு டாபிக் அடியில் வரும், ஹார்மோனிக்கா, என்டையர் ஃபங்க்ஷனா, லீனியர் ஃபங்க்ஷனா, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்மோனிக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஹார்மோனிக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுனா, நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல u is equal to y plus e power x into cos y அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனிக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டோ ஸ்கொயர் u by டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா யூ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், முதல்ல எனக்கு யூவோட வேல்யூ இப்படி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு நான் டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறேன். எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இது வந்து வரவே செய்யாது. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை மட்டும்தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் காஸ் ஒய் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது அகெயின் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய், அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வரும். சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய், ஸோ மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் போடலாமா, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு என்னென்னு தெரியுது, யூ இஸ் ஹார்மோனிக் அப்படின்னு தெரியுது. ஓகேவா, ஸோ ஹார்மோனிக்கை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஹார்மோனிக் அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஏ ஃபார் விச் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் வந்து ஹார்மோனிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஷனில் வந்து யூ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் அப்படின்றத உங்களுக்கு கொஷின். ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ என்ன வரும், 2axன்னு வரும். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸே இல்லை, ஸோ அதனால் 0ன்னு ஆகிடும். இதில் எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு ஒய்ன்னு வரும். அடுத்தது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1ன்னு ஆகிடும், வெறும் 2aன்னு மட்டும் வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் டோ யூ பை டோ ஒய் அண்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ஃபுல்லாக 0ன்னு வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2yன்னு வரும். ஸோ அண்ட் அகெயின் இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் வந்திருக்கும். சரியா, நெக்ஸ்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர், ஸோ இதை அகெயின் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு மட்டும் வரும். ஏன்னா இது வந்து 0ன்னு மாறிடும் இல்லையா, ஸோ அப்படி வந்திருக்கு. இப்போ வந்து ஓகே ஃபைன், இப்போ வந்து நமக்கு ஹார்மோனிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0. கரெக்டாக, இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 2a. ஓகே, டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 2/2ன்னு வந்து a இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ சிம்பிளான ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து ஹார்மோனிக்கா இல்லை, ஹார்மோனிக்னா அதோட கண்டிஷன் என்ன அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. தென் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன், நான் என்ன பண்ணுறேன், முதல்ல கொஷின் எழுதிக்கிறேன். யூ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் என்னது, டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/xன்னு வரும். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா
1 by x square plus y square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும் சரியா. அதுக்கப்புறமேட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் அகெயின் இதை வந்து நீங்கள் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ பை வி மெத்தடில் பண்ணலாம்ல. ஏன்னா உங்களுக்கு நியூமரேட்டர்லேயும் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ யூ பை வி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வியோட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு யூ டேஷ்னால் என்ன வந்திருக்கும், வெறும் 2ன்னு மட்டும் வந்திருக்கும். மைனஸ் யூன்னு சொல்லும்போது 2xன்னு வருது. இன்ட்டு வி டேஷ்ன்னு சொல்லும்போது 2x மட்டும் வந்திருக்கும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. ஆஃப்டர் தட் இது வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டாக. ஸோ இன்னும் இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 2 வந்து என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டுட்டு வருவோம். ஸோ அப்போ வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2y ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்குமா. ஓகே ஃபைன், இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும், டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2yன்னு வந்திருக்கும். இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இதை வந்து அண்ட் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ பை வி மெத்தடில் பண்ணலாம். அப்போ வி யூ டேஷ்ன்னு பண்ணும்போது என்னாகும், வெறும் 2ன்னு மட்டும் வரும். மைனஸ் யூ வி டேஷ்ன்னு பண்ணும்போது 2yன்னு வரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்காது, நான் அப்படியே போட்டுட்டேன். 2y ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயருங்கிறத மைனஸ் 2y ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ எனக்கு கேட்குறது வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தானே, டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரும், என்னது 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இந்த இதோட வேல்யூ என்னது 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வருது. டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்னது 0 அப்படின்னு வருது. ஓகேவா. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறீங்க இந்த வேல்யூ அண்ட் அகெயின் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கிது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஃபங்க்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அது ஹார்மோனிக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா u is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும்போது அதை எப்படி எழுதுவீங்க, 1 + 1 பை இது y பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ 1 + y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இன்டூ அண்ட் அகெயின் இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/1 + எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ இது பண்ணும்போது 1/1 + ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை இன்வர்ஸாக எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரியா. ஓகே ஃபைன். இது வந்து டோ யூ பை டோ எக்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இப்போது இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ பை வி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், வி ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பண்ணுவீங்க. வி யூ டேஷ்னால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணோம், அங்கே ஃபுல்லாக ஒய் தான் இருக்குது, அப்போ 0ன்னு மாறிடும். மைனஸ் ஆஃப் யூ அப்படியே போட்டுக்கிறேன். வி டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும்.
இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா 2xy டிவைடட் பை, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும், 2xyன்னு வந்திருக்கும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 0 தானே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான டேர்ம்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். சரியா? இப்போ நம்ம டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸோட டோ யூ பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸ்ன்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் வந்திருக்கும், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், யூ பை வி. ஸோ அப்போ வந்து வி ஓகேவா, யூ டேஷ்ன்னு பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தானே பண்ணணும், இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் 0ன்னு வந்துடும். மைனஸ் யூ வி டேஷ்னா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம், மைனஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே ஃபைன். நான் இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னு பார்க்கணும். டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, மைனஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ப்ளஸ் மைனஸில் இருக்கனால ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஆன்சர் 0ன்னு வருது. ஸோ அப்போ 0ன்னு வரதுனால நீங்கள் என்ன சொல்லலாம், த ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.